வாசிக்கும். அப்ப வேதம் சொல்லுகிறபடி ஒடுங்கின ஆவி. நிறைய வேளைகள்ல நம்ம பல காரியங்களை ஒடுக்கப்படும், எண்ணத்தினால, யோசனையினால, சூழ்நிலையினால. ஸ்தோத்திர பிள்ளைகளாம் நீங்க பாத்திர கடைக்கார சில நேரம் பாத்தீங்கன்னா பழைய பாத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டு சில பேருக்கு அதை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படிலாம் நான் பயன்படுத்தினேன், அதை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ பெரிய வெயிட்டான அந்த எடக்கல் இருக்கு பாத்தீங்களா. இப்பதான் எடெல்லாம் டிஜிட்டல்ல மாறிடுச்சு. முந்தின காலங்கள் எல்லாம் 25 கிலோ 50 கிலோ பெரிய எடக்கல் இருக்கும். அதை தூக்கி அவர் காலையில் எக்ஸசைஸ் பண்ணி இருக்க மாட்டாரு. ஆனா அண்ணன் கூடையோ எந்த பாத்திரமோ அதை எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடைச்சி ரொம்ப சின்னதா மாற்றி அப்படி தூக்கி அடிப்பாங்க, ஓரப்படுவாங்க. அதுக்கு ரேட் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு ஸ்தோத்திரம். அப்ப ஒடுக்கம். அநேக வேளைகளில் சில சூழ்நிலைகளினால நம்ம ஒடுக்கப்படுவோம். எண்ணங்கள் நம்மளை ஒடுக்கி போடுகிறதா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஒடுக்கமாகவே முடிந்து விடாது. ஆண்டவர் அதை துதியின் உடையாக மாற்ற நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. துதி ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியம். அதனால நம்மள எல்லா வாரமும் நல்ல துதிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறோம். எல்லா ஜெபத்திலையும் நம்ம துதிக்க நல்ல உற்சாகப்படுத்த காரணம் துதி நம்ம வாழ்க்கையில மிக பிரதானமானது. 4ஆம் 16வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசித்தா 4ஆம் 16:25 பாருங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவரும். அந்த வசனம் பாருங்க, மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். மிகவும்னா அதிகமாக இன்னும் அவரை துதிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆண்டவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அப்ப அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மாத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் மாத்திரம் நன்றி சொல்றவங்களா இருக்கக்கூடாது. மிகவும் அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். துதிக்க நம்ம மனதுக்குள்ள இருக்கிற ஒடுக்கங்கள் எல்லாம் மாறுகிறத, மாற்றங்களுக்குள்ள வருகிறத நம்ம நிச்சயமா உணர முடியும். நல்ல சொல்லுங்க.